பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை எலியா அறிந்து புறப்பட்டு போகும்போது எலிசாவுடன் செல்லுகிறான். ஒவ்வொரு பகுதியிலும் எலிசாவை எலியா நிறுத்த பார்க்கிறான். ஆனால் எலிசா விடாமல் எலியாவோடு நானும் கூடவே வருகிறேன் என்று சொல்லி கூட பயணித்து வருகிறான். அப்படியே இவர்கள் யோர்தானை கடக்கையில் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று கேட்கிறான். அப்பொழுது இந்த எலிசா எலியாவினிடத்தில் இருக்கிறதை பார்க்கலும் இரட்டிப்பான அந்த வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், அரிதான காரியத்தை கேட்டான். நீ கேட்ட காரியம் ரொம்ப கடினமான காரியம், அரிதான காரியம். ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால், அரிதானதை நீ கேட்டாய், நீ கேட்டது உனக்கு கிடைக்கணும்னா நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்றான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எலிசா அதை கண்டான் என்று வேதம் காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அரிதான காரியமானாலும் எளிதாய் பெற்றுக்கொள்ள என்ன வழி தெரியுமா? பேசிக்கொண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாரிடத்தில் அவன் கேட்டானோ அவரோடு பேசிக்கொண்டு நடந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு அனுதினமும் நல்ல தொடர்பில், நல்ல உறவில் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடருமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற எந்த அரிதான காரியமானாலும் அதை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வேதனையை, ஒரு சின்ன காரியத்தை கூட நான் கேட்டு எனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே அப்படின்னு வேதனைப்படுற சிலர் உண்டு. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கலையே என்று கேட்கிறவர்கள், அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அரிதானவைகளும் எளிதாகும் தேவனோடு நட்பில் தொடருகிறவர்களுக்கு. தொடருவோம். உங்கள் வாழ்க்கையில் ஏது ரொம்ப அரிதாக இருக்கிறதோ அதை கர்த்தர் எளிதாய் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை உணர்த்தின, உயிர்ப்பித்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்மோடு இருக்கிற நட்பிலே எங்கள் வாழ்க்கை பயணம் தொடர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.